தமிழகத்தில் தஞ்சை, மதுரை, பாளையங்கோட்டை, நாகை உள்ளிட்ட இடங்களில் பரவலாக தற்போது கனமழை பெய்து வருகிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிராம்பட்டினத்தில் 10.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. தஞ்சை அதிராம்பட்டினத்தில் அதிகபட்சமாக 10.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மதுரையில் 4.7 சென்டிமீட்டர் மழையும், பாளையங்கோட்டையில் 2.8 சென்டிமீட்டர் மழையும், நாகையில் 2 சென்டிமீட்டரும், வால்பாறையில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் லிபிகா. இப்ப தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இதற்கான முன்னெச்சரிக்கை தகவல்கள் ஏதாவது இருக்கிறதா? எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பொழிந்திருக்கிறது? வணக்கம் பூர்ணிமா. தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது கோடை மழை என்பது பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல கனமழை வரை பெய்து வரக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய 19ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இலங்கை கடலோர பகுதியின் கீழ் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்துல வருகின்ற 19ஆம் தேதி வரை மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த நிலையில் நேற்று 8:30 மணியிலிருந்து காலை 5:30 மணி நிலவரப்படி அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்துல 10 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக மதுரை மாவட்டம், மதுரை ஏபியில 47.0 மில்லிமீட்டர், அதாவது 4.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில 2.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாகப்பட்டினத்துல 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் 2 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கின்றது. காரைக்காலில் 1.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன்ல 1.200 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. அதே போன்று புதுச்சேரியிலும் 1.200 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கின்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர்ல 11.0 மில்லிமீட்டரும், கடலூர்ல 9.0 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக திருச்சிராப்பள்ளியில் 8.0 மில்லிமீட்டரும், கோயம்புத்தூரில் 5.0 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. அது மட்டுமின்றி தேனி மாவட்டத்தில் பெரியங்குளத்துல 4.0 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. அதே போன்று தஞ்சாவூர்ல 4.0 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. கரூர் பரமத்தியை பொறுத்தவரையில 0.3 மில்லிமீட்டர் பதிவாகியிருக்கின்றது. சென்னை அப்படின்னா சென்னை நுங்கம்பாக்கத்துல 2.0 மில்லிமீட்டரும், மீனம்பாக்கத்தை பொறுத்தவரையில 0.7 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. கொடைக்கானல்ல 0.2 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்று காலை 10 மணி வரை திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்கள்ல இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. நேற்றைய தினம் 8:30 மணியிலிருந்து காலை 5:30 மணி நிலவரப்படி அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்துல 10 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கின்றது. இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் இன்றைய தினம் 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கனமழைக்கான எச்சரிக்கையும் பல்வேறு மாவட்டங்கள்ல விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரை அதிகாலை முதலே பல்வேறு இடங்கள்ல லேசான மழையானது பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக சென்னைக்கும் அடுத்த 3 நாட்களை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லிபிகா.